ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யுத்த களங்கள். 1 சாமுவேல் 17:19 சொல்லுகிறது, அப்பொழுது சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஏலா பள்ளத்தாக்கு ஒரு முக்கியமான யுத்த களமாகும். அந்த யுத்த களத்திலே இஸ்ரவேலரின் சேனையும் பெலிஸ்தரின் சேனையும் எதிரெதிராக நின்றன. திடீரென்று பெலிஸ்திய இராணுவத்திலிருந்து கோலியாத் என்னும் ராட்சதன் எழும்பி வந்தான். அவன் இஸ்ரவேலுக்கு சவால் விட்டு, உங்களில் யார் என்னோடு நேருக்கு நேர் நின்று யுத்தம் செய்ய முடியும் என்று கேட்டான். கர்த்தரை நிந்தித்தான். 40 நாட்கள் கடந்து போயின. ஆனாலும் இஸ்ரவேலர்களில் ஒருவனும் தைரியமாய் அவனுக்கு எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய முன்வரவில்லை. முடிவாக தாவீது அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு வந்தான். கல்லையும் கவனையும் வைத்து கோலியாத்தை வீழ்த்தினான். வேதத்திலே பல யுத்த களங்களை காணலாம். சில போர்க்களங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் சில போர்க்களங்கள் கண்களால் காண முடியாதவை. ஏதேன் தோட்டம் ஒரு போர்க்களம் என்பதை ஆதாம் அறியவில்லை. ஏதேன் தோட்டத்தை காவல் செய்யவில்லை. ஏனோதானோ என்று இருந்துவிட்டான். சாத்தான் சர்ப்பத்திற்குள் புகுந்து ஏவாளை வஞ்சிக்கும்படி உள்ளே வந்துவிட்டான். இதனால் உலகத்திற்குள் பாவம் வந்தது, சாபம் வந்தது, வியாதி வந்தது, மரணம் வந்தது. மனிதன் தேவ சமூகத்தையும் பிரசன்னத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்க வேண்டியதாயிற்று. நம்முடைய சரீரத்தில் உள்ள இரத்த ஓட்ட மண்டலம் காண முடியாத ஒரு யுத்த களம். எப்படியோ உள்ளே புகுந்துவிடும் நோய்க்கிருமிகள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களோடு யுத்தம் செய்கின்றன. நோய்க்கிருமிகள் வென்றுவிட்டால் வியாதிகள் நம்மை தாக்குகின்றன. வெள்ளை அணுக்கள் வென்றுவிட்டால் ஆரோக்கியத்தோடு விளங்குகிறோம். காணக்கூடிய யுத்த களங்களாக முதலாக உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கு விளங்கியது என்று ஆதியாகமம் 14:3 வாசிக்கிறோம். சினேயாரின் ராஜாவாகிய அப்ராப்பேலும் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினேயாவோடும் செபோயோமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். ஆதியாகமம் 14 1-3 முடிய. இன்றைக்கு நீங்கள் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறீர்கள். உங்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய ஒரு சத்துரு உண்டு. அவன்தான் லூசிபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான். அவனுக்கு பின்னால் வானம் மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிற்கின்றன. எபேசியர் 6:12. உலகம், மாமிசம், பிசாசோடு நீங்கள் யுத்தம் செய்தாயே ஆக வேண்டும். அதே நேரம் உங்களுடைய பட்சத்தில் ஜெய கிறிஸ்து கம்பீரமாய் நிற்கிறார். 1000-10,000 தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் உங்களுடைய பட்சத்தில் நிற்கிறார்கள். ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி துணை நின்று உங்களை தைரியப்படுத்துகிறார்கள். அப்படியே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:14. இன்றைய நினைவிற்கு 144 சங்கீதம் 1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 22 மற்றும் 23 அதிகாரங்கள். மாலை 1 பேதுரு 1 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றினுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். யுத்த களத்தில் உங்களோடு ஜெயக்கிறிஸ்து நிற்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.